நான் விவாகரத்து ஆகிட்டு வேற ஒருவரை திருமணம் பண்ணினேன் என்றா ஒரு நாள் அவன் என்னை அவனுடைய இரண்டாவது கணவன்னு சொல்லுவான். நான் அவனை வேண்டாமன்னு நினைக்கிறேன். வேற ஒருவருடன் சேர்ந்து வாழ்ந்தால் அது கூட பிளவாயிட்டா என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் தான் பொறுப்பாய் இருக்கணும். நாம எல்லாம் மேலான ஆண்களா வந்து ஓடிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எங்கே போகும்? அரசு ஒவ்வொரு 5 வருடத்துக்கு மாறுது. நியமங்கள் மாறுது. இந்திய கலாச்சாரத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தர் தான் இருக்கணும் என்று நீங்க எல்லாம் மறந்துவிட்டீங்க. நான் அப்படிதான். ஒருத்தருக்கு திருமணம் பண்ணுன்னு ஒருத்தர் குடும்பம்னு இருக்கான்னு. ஆனா ஒருத்தரை நான் மப முடியாவிட்டா உங்க வாழ்க்கைக்கு யாரும் மதிப்பு இருப்பதில்லை. அப்படிங்க இல்ல சத்தியா? நான் சொல்லுறதுன்னு சிந்திச்சு பாரு. நாம ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ் பிளவு அடிச்சா அங்கேயே நிறுத்திக்கோமா? இல்ல புது பஸ் பிடித்து அங்கிருந்து போயிடுவோம் அப்படியா? அதே கதை. நீ அந்த பஸ்ஸில் பயணி போல பேசுறது. நான் அந்த பஸ்ஸின் ஓட்டுனர். பஸ் பிளவு அடிச்சா அங்கே வச்சிட்டு போக முடியாது. பஸ்ஸில்லாமல் டிப்போவுக்கு போறதில்லை. எவ்வளவு நேரம் ஆகணும்? பஸ்ஸை சரி செய்துட்டு டிப்போவுக்கு எடுத்துச் செல்ல வேணும். நீ சப்போர்ட் நல்லவன்.